ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் அதிகமாக பேசக்கூடிய 50 வாக்கிங்கில் எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசி பழகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், கவலைப்படாத. அடிக்கடி சொல்லுவோம் கவலைப்படாத. சிம்பிள் தான். நான் சொல்ல பின்னாடி இங்கிலீஷில் நீங்களும் பேசுங்க. டோன்ட் ஒரி. டோன்ட் ஒரி, கவலைப்படாதே. என்னை பற்றி இதை எப்படி சொல்லலாம்? என்னை பற்றி அப்படின்னா அபவுட் மீ. அபவுட் அப்படின்னா பற்றி, மீ அப்படின்னா என்னை. இப்போ என்னை பற்றி அப்படின்னா அபவுட் மீ. அடுத்து பாருங்கள், என்னை பற்றி கவலைப்படாதே. எப்படி சொல்லலாம்? என்னை பற்றி கவலைப்படாதப்பா. சிம்பிள் தான். டோன்ட் ஒரி அபவுட் மீ. டோன்ட் ஒரி அப்படின்னா கவலைப்படாத. அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன், அவனை பற்றி கவலைப்படாதே. அவன் நல்லா இருக்கிறான், அவனை பற்றி கவலைப்படாத. சிம்பிள் தாங்க. டோன்ட் ஒரி அபவுட் ஹிம். அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து பேசுங்க, அவனை பற்றி கவலைப்படாத. டோன்ட் ஒரி அபவுட் ஹிம். இப்போ அவளை பற்றி கவலைப்படாதே எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியும். அவளை பற்றி கவலைப்படாதே. டோன்ட் ஒரி அபவுட் ஹெர். அபவுட் ஹெர் அப்படின்னா அவளை பற்றி. இப்போ அவளை பற்றி கவலைப்படாத அப்படின்னா டோன்ட் ஒரி அபவுட் ஹெர். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்களேன், எங்களை பற்றி கவலைப்படாதப்பா. சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிம்பிள் தாங்க. டோன்ட் ஒரி அபவுட் அஸ். அபவுட் அஸ் அப்படின்னா எங்களை பற்றி அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து பேசலாமா? டோன்ட் ஒரி அபவுட் அஸ், எங்களை பற்றி கவலைப்படாதே. ஈஸியாக புரியுதா? அடுத்து பாருங்களேன், என்னை பேச விடு. என்னை பேச விடு எப்படி சொல்லலாம்? லெட் மீ ஸ்பீக். லெட் மீ ஸ்பீக். என்னை பேச விடு. இப்போ என்னை விளையாட விடு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். லெட் மீ ப்ளே. லெட் மீ ப்ளே. என்னை விளையாட விடு. இப்போ இங்கே இருக்கிற சென்ஸ் பாருங்களேன், என்னை படிக்க விடு, என்னை தூங்க விடு, என்னை சமைக்க விடு. ரொம்ப சிம்பிள் சென்ஸ் தான், பேசிக்கான சென்ஸ் தான். மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை வாயை திறந்து ப்ளீஸ் தயவுசெய்து பேசுங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பார்க்கலாமா? நான் என்ன செய்ய வேண்டும். நான் என்ன செய்யணும் எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தான். வாட் ஷுட் ஐ டூ. வாட் ஷுட் ஐ டூ. நான் என்ன செய்ய வேண்டும். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீ நல்லா படிக்க வேண்டும். நீ நல்லா படிக்கணும். எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட். ஒரு சில பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. யூ ஷுட் ஸ்டடி வெல். யூ ஷுட் ஸ்டடி வெல். நீ நன்றாக படிக்க வேண்டும். அடுத்து பாருங்களேன், இதன் விலை என்ன. ஒரு கடைக்கு போகிறோம், இது எவ்வளோங்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் திஸ் ப்ரைஸ். வாட் இஸ் திஸ் ப்ரைஸ். இதனுடைய விலை என்ன. நெக்ஸ்ட் ஒன், அழைக்காதே. கூப்பிடாதான்னு சொல்ல பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? கூப்பிடாதா அப்படின்னா டோன்ட் கால். டோன்ட் கால். இப்போது என்னை கூப்பிடாதானே எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. டோன்ட் கால் மீ. டோன்ட் கால் மீ. என்னை கூப்பிடாதே. இப்போ அடுத்து பாருங்களேன், ஒவ்வொருவராக வரவும். ஒவ்வொருவராக வரவும் எப்படி சொல்லலாம்? கம் ஒன் பை ஒன். கம் ஒன் பை ஒன். அடுத்து பாருங்கள், உன் அறைக்கு செல். ஒரு ரூமுக்கு போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிம்பிள் தான். கோ டு யுவர் ரூம். கோ டு யுவர் ரூம். உன்னுடைய அறைக்கு போ. நெக்ஸ்ட் ஒன், உள்ளே வா. எப்படி சொல்லலாம்? உள்ளே வா அப்படின்னா கம் இன். கம் இன். உள்ளே வா. புரிஞ்சு ஈஸியாக இருக்கா? உள்ளே வா அப்படின்னா கம் இன். இப்போ உள்ளே வரலாம், பர்மிஷன் கொடுக்குறோம். நீ உள்ளே வரலாம் இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? நீ உள்ளே வரலாம். சிம்பிள் தான். யூ கேன் கம் இன். யூ கேன் கம் இன். நீ உள்ளே வரலாம். அடுத்து பாருங்களேன், இது என்ன. ஏதோ புதுசாக ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு தெரியல, இது என்ன எப்படி கேட்கலாம்?
சூப்பர், வெரி குட்டுங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? இது என்ன? இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால இது என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இதுவே உங்களை விட்டு தூரத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நின்று கேட்குறீங்க, அது என்ன? இது எப்படி கேட்கலாம்? வெரி குட், சூப்பர். வாட் இஸ் தேட்? வாட் இஸ் தேட்? அது என்ன? உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை வச்சு நீங்கள் இது என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ். அதுவே உங்கள் தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை வச்சு நீங்கள் அது என்னென்னு கேட்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் தேட். திஸ் அப்படின்னா இது, தேட் அப்படின்னா அது. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன். இதெல்லாம் என்ன? எப்படி சொல்லலாம், எப்படி கேட்கலாம்? இதெல்லாம் என்ன? சிம்பிள் தான். உங்கள் பக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் யோசிச்சிட்டீங்க, சூப்பர். வாட் ஆர் தீஸ்? வாட் ஆர் தீஸ்? இதெல்லாம் என்ன? இப்போ உங்களை விட்டு தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க தூரத்தில் நின்று அதெல்லாம் என்ன? அதெல்லாம் என்ன எப்படி கேட்கலாம்? புரிஞ்சா உங்களுக்கு? இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் ஆர் தோஸ்? வாட் ஆர் தோஸ்? அதெல்லாம் என்ன? தோஸ் அப்படின்னா அதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? வாட் ஆர் தீஸ் அப்படின்னா இதெல்லாம் என்ன? வாட் ஆர் தோஸ் அப்படின்னா அதெல்லாம் என்ன? புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. திஸ் அப்படின்னா இது அப்படின்னு சொல்லுவோம், தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? திஸ்னா இது, தீஸ் அப்படின்னா இவைகள். இப்போ அடுத்து பாருங்கள். தட் அப்படின்னா அது, தோஸ் அப்படின்னா அவைகள், அதெல்லாம். இந்த 4 வேர்ட்க்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சூப்பராக இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பேசலாம். புரிஞ்சாங்க? ஓகே, சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்து பாருங்களேன். அங்கே யார்? அங்கே யார் எப்படி கேட்கலாம்? ஹூஸ் தேர்? ஹூஸ் தேர்? அங்கே யார் இருக்காங்க? இதெல்லாம் கேட்போம் பார்த்தீங்களா? அங்கே யார் இருக்காங்க? ஹூஸ் தேர்? அங்கே யார் இருக்காங்க? புரிஞ்சிருச்சா? வெரி குட், சூப்பருங்க. இப்போ அடுத்து பார்க்கலாமா? இது உன்னுடையதா? எப்படி கேட்கலாம்? இது உன்னுடையதா? இஸ் இட் யுவர்ஸ்? இஸ் இட் யுவர்ஸ்? இது உன்னுடையதா? இப்போ அடுத்து பாருங்களேன். இது என்னுடையது. நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், இது என்னுடையது. திஸ் இஸ் மைன். திஸ் இஸ் மைன். இது என்னுடையதாக இருக்கிறது. கரெக்டான தமிழில் சொல்லணும் அப்படின்னா இது என்னுடையதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது என்னுடையது அப்படின்னா திஸ் இஸ் மைன், இது என்னுடையது. நெக்ஸ்ட் ஒன். உனக்கு யார் சொன்னது? உனக்கு யார் சொன்னது எப்படி கேட்கலாம்? ஹூ டோல் யூ? ஹூ டோல் யூ? உனக்கு யார் சொன்னது? நல்லா புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு லைக் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். தயாராக இரு. தயாராக இரு எப்படி கேட்கலாம்? எப்படி சொல்லலாம்? கெட் ரெடி. கெட் ரெடி, தயாராக இரு. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். ஐ லைக். ஐ லைக், எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஐ லைக், எனக்கு பிடிக்கும். இப்போது இதை நம்ம நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? எனக்கு பிடிக்காது. சிம்பிள் தான். ஐ டோன்ட் லைக். ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது. ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் புரிஞ்சிச்சா? பாசிட்டிவாக சொல்லும் போது ஐ லைக் அப்படின்னு சொல்லுங்கள், நெகட்டிவாக சொல்லும் போது ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லுங்கள். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நல்லா புரியுதா? சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்து பாருங்களேன். அவன் வருவானா? அவன் வருவானா எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. வில் ஹீ கம். வில் ஹீ கம். அவன் வருவானா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அவன் வருவான். எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹீ வில் கம்.
he will come அவன் வருவான். ஹீனா அவன், will come அப்படின்னா வருவான். கம் அப்படிங்கிறது வா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி will வருதுனால வருவான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நெகட்டிவாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் வரமாட்டானா? அவன் வரமாட்டானா எப்படி கேட்பேன் இதை நான்? சிம்பிள் தான். won't he come? won't he come? அவன் வரமாட்டானா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் நெகட்டிவாக, அவன் வரமாட்டான். he won't come. he won't come. இப்போ பாருங்களேன், அவன் வரமாட்டானா அப்படின்னா won't he come. அவன் வரமாட்டான் அப்படின்னா he won't come. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நீங்கள் நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது won't வச்சு கேள்வி கேளுங்க. நீங்கள் அதுக்கு நெகட்டிவாக ஆன்சர் பண்ணும்போது சப்ஜெக்ட்க்கு அப்புறம் அந்த won't வச்சு நீங்கள் பேசுங்க, முடிஞ்சு. he won't come, அவன் வரமாட்டான். நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். அவள் சமைப்பாளா? இது பாசிட்டிவான கேள்வி, அதுக்கு நான் பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறேன். அவள் சமைப்பாள். இந்த 2 சென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு 2 சென்ஸ் கொடுக்குறேன், நெகட்டிவாக பாருங்களேன். அவள் சமைக்க மாட்டாளா? அவள் சமைக்க மாட்டாள். இந்த 2 சென்ஸ்க்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு 4 சென்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதை வச்சு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்க்கலாமா? அவனால் வர முடியும். அவனால் வர முடியும். சிம்பிள் தான். he can come. he can come. அவனால் வர முடியும். இப்போ அவனால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்மளால் செய்ய முடிந்தது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அவனால் வர முடிந்தது. he could come. he could come. அவனால் வர முடிந்தது. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். என்னால் பாட முடியும். என்னால் பாட முடிந்தது. என்னால் பாட முடியும் அப்படின்னா நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். இப்போ என்னால் பாட முடியும் அப்படின்னு சொல்கிறேன். என்னால் பாட முடிந்தது அப்படின்னா பாஸ்ட், கடந்த காலத்தில் என்னால் ஒரு செயலை செய்ய முடிந்தது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ரெண்டுக்குமே உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ அடுத்து பார்க்கலாமா? எனக்கு நேரம் இல்லை. எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் எப்படி சொல்லுவேன்? ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஐ டோன்ட் ஹாவ் டைம். எனக்கு நேரம் இல்லை. இதை நம்ம இப்படியும் சொல்லலாம். ஐ ஹாவ் நோ டைம் இப்படின்னு நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஐ டோன்ட் ஹாவ் டைம், ஐ ஹாவ் நோ டைம், போத் ஆர் சேம். ஓகேங்களாங்க? எனக்கு நேரம் இல்லை. இப்போது எனக்கு நேரம் இருக்கிறதுன்னா அப்படி சொல்லலாம். முன்னாடி நம்ம நெகட்டிவாக சொன்னோம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே சொல்லியிருக்கோம், எனக்கு நேரம் இருக்கிறது, எனக்கு டைம் இருக்குது. எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டைம். ஐ ஹாவ் டைம். பாருங்களேன், எனக்கு நேரம் இருக்கிறது. ஐ ஹாவ் டைம். ஐனா எனக்கு, ஹாவ் அப்படின்னா இருக்கிறது, டைம் அப்படின்னா நேரம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? எனக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னா ஐ ஹாவ் டைம், எனக்கு நேரம் இருக்கிறது. இப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் டைம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எனக்கு ஒரு பைக் இருக்கிறது. எனக்கு ஒரு பைக் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து உங்களுடைய ஆன்சரை வாயை திறந்து ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவையாவது பேசிடுங்க. ஏன்னா பேச பேச தான் இங்கிலீஷ் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் இப்போ நான் அதை வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு பைக் இருக்குது, ஒரு பைக் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் எப்படி சொல்லுவேன்? ஐ ஹாவ் அ பைக். ஐ ஹாவ் அ பைக். என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. ஐனா என்னிடம், ஹாவ்னா இருக்கிறது, அப்படின்னா ஒரு, பைக் அப்படின்னா பைக். ஓகேங்களா? ஐ ஹாவ் அ பைக். என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. இப்போ ப்ரெசண்ட்டில் நான் வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன், என்னிடம் ஒரு பைக் இருந்தது. என்னிடம் ஒரு பைக் இருந்தது. இப்போ இல்லை, இப்போ என்கிட்ட பைக் கிடையாது, இப்போ என்கிட்ட பைக் இல்லை.
ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைக் வச்சுருந்தேன், என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன். புரிஞ்சா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. என்னிடம் ஒரு பைக் இருந்தது அப்படின்னா ஐ ஹேட் அ பைக். ஐனா என்னிடம், ஹேட் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு பைக். ஓகேங்களா? ஐ ஹேட் அ பைக், என்னிடம் ஒரு பைக் இருந்தது. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இது பார்த்திங்கன்னா பாஸ்ட், கடந்த காலத்தில் என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன், என்னிடம் ஒரு பைக் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட பைக் கிடையாது, கடந்த காலத்துலேயும் பைக் என்கிட்ட கிடையாது, ஆனால் எதிர்காலத்தில் என்கிட்ட ஒரு பைக் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். என்னிடம் ஒரு பைக் இருக்கும், ஃப்யூச்சரை பார்த்து நான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் என்கிட்ட ஒரு பைக் இருக்கும், நான் வாங்கியிருப்பேன், நான் வச்சுருப்பேன். புரிஞ்சா உங்களுக்கு? என்னிடம் ஒரு பைக் இருக்கும் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ஐ வில் ஹாவ் அ பைக். ஐ வில் ஹாவ் அ பைக், என்னிடம் ஒரு பைக் இருக்கும். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நான் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த 3 சென்டென்ஸை நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் அ பைக், என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. ஐ ஹேட் அ பைக், என்னிடம் ஒரு பைக் இருந்தது. ஐ வில் ஹாவ் அ பைக், என்னிடம் ஒரு பைக் இருக்கும். தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எங்களிடம் ஒரு கார் இருக்கிறது. எங்களிடம் ஒரு கார் இருந்தது. எங்களிடம் ஒரு கார் இருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக்கான சென்ஸ் தான். ப்ளீஸ் தயவு செய்து வாயை திறந்து எனக்காக பேசிடுங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமா? எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவுங்கள். எப்படி சொல்லலாம்? ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. சண்டை போடாதே, டோன்ட் ஃபைட், டோன்ட் ஃபைட். யாரோ ஒருத்தங்களை பார்த்து ஒரு செயலை செய்யாதே அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் டோன்ட் வச்சு பேசிட்டு எந்த செயலை செய்யாதன்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த செயலை பேசுங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். சண்டை போடாத, டோன்ட் ஃபைட். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன். நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன நினைக்கிற? எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நீ என்ன நினைக்கிற அப்படின்னா வாட் டு யூ திங்க், வாட் டு யூ திங்க், நீ என்ன நினைக்கிறாய். அடுத்து பாருங்கள், இது எனக்காக. எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஃபார் மீ, திஸ் இஸ் ஃபார் மீ, இது எனக்காக. ஃபார் மீ அப்படின்னா எனக்காக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் மீ, இது எனக்காக. இது உனக்காகனா எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் யூ, இது உனக்காக. நெக்ஸ்ட் ஒன், நீ மிகவும் அப்பாவி. நீ மிகவும் அப்பாவி. யூ ஆர் ஸோ இன்னசென்ட், யூ ஆர் ஸோ இன்னசென்ட். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஆம் அட் ஹோம், ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். நான் நாளை வருவேன், நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளை வருவேன். இப்போ அடுத்து பாருங்களேன், அவன் வருகிறானா? இப்போ அவன் வரானா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? டஸ் ஹீ கம், டஸ் ஹீ கம், அவன் வருகிறானா? அவன் வருகிறான், ஹீ கம்ஸ். அவன் வருகிறான், ஹீ கம்ஸ். இப்போ அவன் வந்து கொண்டிருக்கிறான்னு அப்படி சொல்லலாம். அவன் வந்துட்டுருக்கிறான், சிம்பிள் தான். ஹீ இஸ் கம்மிங், ஹீ இஸ் கம்மிங், அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஈஸியாக இருக்கா? நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஆம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள், நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம், அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க. தேங்க்யூ.